தெலுங்கானா மாநிலம் பத்ராத்ரி கொத்தகூடம் மாவட்டம் லிங்ககூடம் கிராமத்தில் பொம்மர லலிதா என்ற கர்ப்பிணி பெண் உடல்நலக்குறைவால் சிகிச்சை பெற்று மருத்துவமனையில் இறந்துள்ளார். இறந்த கர்ப்பிணி பெண்ணின் உடலை கிராமத்திற்குள் வரவிடாமல் கிராம பெரியவர்கள் தடுத்ததால் கர்ப்பிணி பெண்ணின் உடலை கிராமத்திற்கு வெளியே வைத்து இறுதி சடங்குகள் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 9 மாத கர்ப்பிணியான 35 வயதான பொம்மர லலிதா உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட நிலையில் கம்மம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு சிகிச்சை பலனின்றி லலிதா உயிரிழந்தார். ஆனால் லலிதாவின் உடலை லிங்ககூடமுக்கு கொண்டு வரும்போது சில கிராம மக்கள் தடுத்துள்ளனர். கர்ப்பிணி பெண்ணின் உடல் கிராமத்திற்குள் வந்தால் கிராமத்திற்கு தீங்கு வரும் என்ற மூட நம்பிக்கையால் உடலை கிராமத்திற்குள் அனுமதிக்கவில்லை. இறந்தவரின் உறவினர்கள் வேறு வழியின்றி லிங்ககூடம் கிராமத்திற்கு வெளியே குளிரில் நடுங்கியபடி இறுதி சடங்குகளை நடத்தினர். காலை முதல் மாலை வரை கிராம மூத்தவர்களை சம்மதிக்க வைக்க எவ்வளவோ முயன்றும் தோல்வியடைந்தனர். இரவில் மல்லண்ணா ஆற்றின் பாலம் அருகே உள்ள சுடுகாட்டில் இறுதி சடங்குகளை முடித்தனர். உடல்நலக்குறைவால் இறந்த அந்த கர்ப்பிணி பெண்ணின் குடும்பத்திற்கு அனுதாபம் காட்ட வேண்டிய கிராம மக்கள் துக்கக்கடலில் மூழ்கிய இறந்தவர்களின் உறவினர்களை இன்னலுக்கு உள்ளாக்கினர். கர்ப்பிணி பெண்ணின் உடல் கிராமத்திற்குள் வந்தால் தீங்கு வரும் என்று நம்பி உடலை அனுமதிக்கவில்லை என்று லலிதா குடும்ப உறுப்பினர்கள் வேதனையுடன் தெரிவித்தனர்.